ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்பார்க் ஸ்டடி டெஸ்க். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். இந்த டாபிக் ரொம்ப முக்கியம் அண்ட் நிறைய கொஷின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்கு. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிளான்ட்ஸோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார். ஓகேவா, பார்ட்ஸ் ஆஃப் எ ஃப்ளார் பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ளார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எப்படி நம்மளுக்கு ஒரு ஃபர்டிலைசேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் பார்ட்டும் ஃபீமேல் பார்ட்டும் சேரும்போது தான் ஃபர்டிலைசேஷன் அங்கே நடக்கும் இல்லையா. ஸோ அப்போது ஒரு ஃப்ளவரில் மேல் பார்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மேல் பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாமன். ஃபீமேல் பார்ட் பிஸ்டில் ஆர் கார்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். மேல் பார்ட்னா ஸ்டாமன், ஃபீமேல் பார்ட் அப்படின்னா பிஸ்டில், அப்படி இல்லைன்னா கார்பல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இந்த மேல் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஆந்தர், ஆந்தர் அண்ட் இன்னொன்று ஃபிலமெண்ட். ஆந்தர் ஒன்று இருக்குது அண்ட் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த ஆந்தரோட வேலை என்னென்னா, இட் ப்ரொடியூசஸ் போலன் கிரெயின்ஸ். அதாவது போலன் கிரெயின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற வேலை யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்தரோட இது. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிலமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் சப்போர்ட்ஸ் ஆந்தர். ஓகேவா, ஆந்தரை சப்போர்ட் பண்ணுற வேலை யாரோட இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்ட்டோட வேலை. ஓகே, ஸோ மேல் பார்ட்னா ஸ்டாமன், அந்த மேல் பார்ட்டில் ஆந்தர் இருக்குது, ஃபிலமெண்ட் இருக்குது. ஆந்தரோட வேலை இட் ப்ரொடியூசஸ் போலன் கிரெயின்ஸ். எக்ஸாமில் கேட்பாங்க, மேல் பார்ட்டில் போலன் கிரெயின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆந்தர். ஓகேவா. ஸோ அந்த ஆந்தரை சப்போர்ட் பண்ணுறது ஃபிலமெண்ட். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட்டு ஃபீமேல் பார்ட். இந்த ஃபீமேல் பார்ட்டில் பாருங்களேன், இந்த ஃபீமேல் பார்ட்டில் உங்களுக்கு ஸ்டிக்மா. ஓகே, ஸோ ஃபீமேல் பார்ட்டில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அதில் ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, ஓவியூல் அப்படின்னு சொல்லிட்டு 4 பார்ட் இருக்குது. இந்த ஸ்டிக்மா என்ன பண்ணும்? இந்த ஸ்டிக்மா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ரிசீவ்ஸ் போலன். ஆக்சுவலாக ஆந்தரில் போலன் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த போலன் கிரெயின்ஸை ரிசீவ் பண்ணுறது ஃபீமேல் பார்ட்டில் இருக்கிற ஸ்டிக்மா. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஃபீமேல் பார்ட்டில் இருக்கிற ஸ்டிக்மா போலனை ரிசீவ் பண்ணும். நெக்ஸ்ட் அந்த ஸ்டிக்மாவை எது அங்கே சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் இல்லையா. அதுதான் பேசேஜ் ஃபார் போலன் டியூப். இந்த போலன் டியூபுக்கான ஒரு பேசேஜ் இதுதான் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டைல்லேருந்து எங்கே போகுது அப்படின்னா ஓவரிக்கு போகுது. ஓவரியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் கண்டெய்ன்ஸ் ஓவியூல்ஸ். ஓவரியில் ஓவியூல்ஸ் இருக்கும். அந்த ஓவியூல்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்ன்ஸ் எக் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஆர்டர். ஓகே, ஃபீமேல் பார்ட்னா பிஸ்டில் அல்லது கார்பல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு போலனை ரிசீவ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மா. அதுக்கப்புறம் அது 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 எங்கே போகுதுன்னா ஸ்டைல் இல்லையா, அதுதான் பேசேஜ் ஃபார் போலன் டியூப். அடுத்தது ஓவரி, அடுத்தது ஓவியூல். ஸோ இதுதான் ஆர்டர். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மேல் பார்ட்னா என்ன, ஃபீமேல் பார்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். கீழே ஒரு மெமரி ட்ரிக் பாருங்கள். ஏஎஃப் அப்படின்னா மேல் பார்ட், அதாவது ஆந்தர் ஃபிலமெண்ட்னா மேல் பார்ட். அடுத்தது எஸ்எஸ்ஓஓ அப்படின்னா ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, ஓவியூல். இது ஃபீமேல் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாலினேஷன். பாலினேஷன்னா என்ன? அதாவது நான் சொன்னேன் ஒரு ஃபர்டிலைசேஷன்னால், அதாவது பாலினேஷன் அப்படின்னா நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா. அதாவது ஆந்தர் இருக்குது, அது போலன் கிரெயின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த போலன் கிரெயின்ஸை ரிசீவ் பண்ணுறது யாரோடைய வேலை? ஸ்டிக்மாவோட வேலை. அப்போ இந்த ப்ராசஸ் நடக்குது இல்லையா, இது ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆந்தர் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸ்டிக்மா ரிசீவ் பண்ணுது. இந்த ப்ராசஸ் நடக்குது இல்லையா, இதைத்தான் பாலினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த பாலினேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று செல்ஃப் பாலினேஷன், இன்னொன்று கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃப் பாலினேஷன்னா என்ன? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் from anther to stigma of the same flower or same plant.
அதாவது நம்ம முன்னாடி பார்த்ததுல பார்த்தீங்கன்னா அதிலே மேல் பார்ட்டும் இருந்துச்சு, ஃபீமேல் பார்ட்டும் இருந்துச்சு இல்லையா? பட் இங்க என்ன சொல்றாங்கன்னா செல்ஃப் பாலினேஷன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains ஃப்ரம் anther டு ஸ்டிக்மா ஆஃப் த சேம் plant. அதாவது இந்த செல்ஃப் பாலினேஷன் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளவர்ல மேல் பார்ட்டும் இருந்துச்சு, ஃபீமேல் பார்ட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுல தான் செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே இங்க பார்த்த பிளான்ட் ஃப்ளவர்ல இதுலே மேல் பார்ட்டும் இருக்குது, ஃபீமேல் பார்ட்டும் இருக்குது. அப்போ கண்டிப்பா இங்க வந்து செல்ஃப் பாலினேஷன் தான் நடக்கும். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீ, வீட்டு, ரைஸ் இதெல்லாம் செல்ஃப் பாலினேஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இது எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். செல்ஃப் பாலினேஷன் எந்த பிளான்ட்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பிளான்ட் அதோட நேமை கொடுத்துட்டு ஆட் ஒன் அவுட் மாதிரி நம்மள என்ன பண்ண சொல்லுவாங்க, சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போது செல்ஃப் பாலினேஷன் நடக்கிற பிளான்ட் நேம்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கிராஸ் பாலினேஷன். கிராஸ் பாலினேஷன் எதில் நடக்கும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains from anther of a flower to stigma of another plant of the same species. இது ஒண்ணுமே இல்லை, இது ஒரே பிளான்ட்ல மேலும் ஃபீமேலும் இருக்கும். வேற வேற பிளான்ட்ல ஒரு மேல் வந்து வேற ஒரு பிளான்ட்ல இருக்கும், ஃப்ளவர்ல இருக்கும், ஃபீமேல் வந்து இன்னொரு ஃப்ளவர்ல இருக்கும். ஒரே ஸ்பீஷீஸா இருக்கும் ரெண்டுமே. சரியா? அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைபிஸ்கஸ்னா ஒரு ஹைபிஸ்கஸ் வந்து மேல் பார்ட்டாக இருக்கும், ஒரு ஃப்ளவர் வந்து மேல் பார்ட்டாக இருக்கும், இன்னொரு ஹைபிஸ்கஸ் வந்து அதில் ஃபீமேல் பார்ட் மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த மேல் பார்ட் ஆந்தர்லேருந்து ஃபீமேல் பார்ட் அங்கே வந்து ஸ்டிக்மாவுக்கு வந்து அந்த pollen grains வந்து இப்போ நடக்குது இல்லையா, ப்ராசஸ் நடக்குது இல்லையா, இங்கேருந்து அங்கே போகுது. இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அதுதான் வந்து கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி இருக்கு இல்லையா, அது சன்ஃப்ளவர், மெய்ஸ் இது எல்லாமே கிராஸ் பாலினேஷனுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷன். இப்போ வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஏ ஃப்ளவர் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாலினேஷன் எப்படி வந்து மேல் பார்ட்டும் ஃபீமேல் பார்ட்டும் வந்து எக்ஸ்சேஞ்ச் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாலினேஷன் நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ தான் நம்ம வந்து ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு வந்திருக்கோம். ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்கும்னா இட் அக்கர்ஸ் இன் ஒவியூலில் தான் நடக்கும். இப்போ இந்த பிக்சரை பாருங்களேன், மேலே வந்து pollen grains, அதாவது அந்த ஃப்ளவரில் நம்ம இங்கே பார்த்தோம் pollen grains இங்கே மேலே தானே ரிசீவ் பண்ணும். அது எந்த பார்ட்? அப்போ ஸ்டிக்மா இல்லையா? அப்போ இதுதான் வந்து ஃபீமேல் பார்ட்டு தான் நம்ம வந்து இப்போ வச்சுருக்குறோம். இதில் மேலே pollen grains ரிசீவ் பண்ண உடனே அந்த pollen இங்கே பாருங்கள், pollen grain lands on stigma and germinates. இந்த ஸ்டிக்மாவில் வந்து இங்கே pollen grain லேண்ட் ஆகிட்டு அது என்ன ஆகும், pollen tube வழியாக க்ரோஸ் த்ரூ ஸ்டைல் அண்ட் என்டர்ஸ் ovule. இந்த ஒவியூலில் என்டர் ஆகும் pollen tube வழியாக. இந்த ஒவியூலில் வந்து என்ன ஆகும்னா இந்த ஒவியூலில் என்டர் ஆகும். ஓகேவா? ஸோ 2 male gametes travel through pollen tube. அதாவது 2 மேல் கேமெட்ஸ் வந்து என்ன ஆகுமா, இந்த pollen tube வழியாக உங்களுக்கு வந்து என்டர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 1 மேல் கேமெட் ப்ளஸ் எக்ஸெல் என்ன ஆகும், ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது 2 மேல் கேமெட் சொன்னேன், அதில் ஃபஸ்ட்டு 1 மேல் கேமெட்டும் ஒரு வந்து எக்ஸெல்லும் ஃபியூஷன் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு ஜைகோட் கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு மேல் கேமெட் இருக்கு இல்லையா, அந்த மேல் கேமெட்டும் இந்த 2 போலார் நியூக்ளியை, அதாவது இங்கே பாருங்கள், இங்கே 2 போலார் நியூக்ளியை கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த 2 போலார் நியூக்ளியையும் வந்து நம்மளுக்கு ஃபியூஷன் ஆகி என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எண்டோஸ்பெர்ம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு நியூ எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுக்கான ஃபுட்டு. சரியா? ஸோ ஃபுட்டும் அதிலே வந்து கிடைக்கும், ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இங்கே இன்னொரு மேல் கேமெட் வந்து பண்ணும். ஓகேவா? ஸோ ஒரு மேல் கேமெட்டும் எக்கும் சேர்ந்து ஒரு ஜைகோட் வந்து நியூ செல் ஃபார்ம் ஆகும். இன்னொரு மேல் கேமெட்டும் 2 போலார் நியூக்ளியை இந்த பிக்சரில் பாருங்கள், அதுவும் சேர்ந்து அதுக்கான எண்டோஸ்பெர்ம் அதாவது ஃபுட்டு வந்து ரெடி ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் டபுள் ஃபர்டிலைசேஷன் கேட்பாங்க. அதாவது அந்த டபுள் ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் மட்டும்தான் டபுள் ஃபர்டிலைசேஷன் நடக்கும் அப்படின்ற பாயிண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சாச்சு. இங்கே ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் என்ன நடக்கும்னா ஜைகோட் வந்து ஒரு எம்ப்ரியோனா ஒரு நியூ பிளான்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு மேல் கேமெட்டும் எக்ஸெல்லும் சேர்ந்தா ஒரு ஜைகோட் வந்து உருவாகும். அந்த ஜைகோட்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும், ஒரு நியூ எம்ப்ரியோ வந்து உருவாகும், நியூ பிளான்ட் உருவாகும். அப்போ அந்த ஒவியூல் தான் வந்து சீடாக மாறும். இந்த ஒவியூல் நம்ம இந்த பிக்சரில் பார்த்தோம் இல்லையா, ஸோ
இந்த ஒவியூல் தான் வந்து சீடா மாறும், ஓவரி வந்து ஃப்ரூட்டா மாறும். இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. ஒவியூல், ஓவரி, ஜைகோட் இந்த மாதிரி கொடுத்துட்டு சைடில் வந்து நம்மளுக்கு ஆன்சர்ஸை வந்து மாற்றி மாற்றி கேட்பாங்க. அப்போ நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஓவரினா ஃப்ரூட்டாக மாறும், ஒவியூல்னா சீடாக மாறும், எண்டோஸ்போம்னா ஃபுட் ஃபார் எம்ப்ரையோ அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ்லேயே வந்து யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ், பைசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ் அப்படின்னா ஒன்லி ஒன் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ப்ரெசன்ட். எக்ஸாம்பிள் பப்பாயா, வாட்டர்மெலன். அதாவது நாம் இந்த ஃப்ளவரில் பார்த்தோம், ஒரே ஃப்ளவரில் மேல் பார்ட்டும் இருந்துச்சு, ஃபீமேல் பார்ட்டும் இருந்துச்சு இல்லையா? அப்போது மேல் பார்ட் மட்டும், அதாவது ஒரு ஃப்ளவரில் ஒன்று மேல் பார்ட் இருக்கணும், இல்லை ஃபீமேல் பார்ட் இருக்கணும். ஏதாச்சும் ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் எதெல்லாம் யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ் பார்த்தீங்கன்னா பப்பாயா, வாட்டர்மெலன் இதெல்லாம் யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ். பைசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ்னால் ரெண்டுமே அதுலேயே இருக்கும். போத் மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த சேம் ஃப்ளார். எக்ஸாம்பிள்ஸ் ஹைபிஸ்கஸ், மஸ்டர்ட். ஸோ இது எல்லாமே வந்து பைசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஓகே, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வீனேஷன்னா லீஃபோட எந்த மாதிரி டைப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதிலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதனால தான் இந்த டாப்பிக்கும் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். வீனேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ரெட்டிகுலேட் வீனேஷன், பேரலல் வீனேஷன் அப்படின்னு இருக்குது. ரெட்டிகுலேட் வீனேஷன் அப்படின்னா அதாவது அந்த லைன்ஸ் பாருங்களேன், அந்த லீஃபில் இருக்கிற இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் மாதிரி இப்படி போயிட்டு இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க் மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைப்பில் வந்து வெயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரெட்டிகுலேட் வீனேஷன். அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கேட்பாங்க ரெட்டிகுலேட் வீனேஷன் எந்த பிளான்ட்ல இருக்குது அப்படின்னா மேங்கோ, பீப்பிள், ஹைபிஸ்கஸ் இதெல்லாம் ரெட்டிகுலேட் வீனேஷன். நெக்ஸ்ட் பேரலல் வீனேஷன்னா இந்த லைன்ஸை பார்த்தாலே தெரியும், பேரலாக இருக்கும். அப்போ இதெல்லாம் பேரலல் வீனேஷன். இந்த பேரலல் வீனேஷன் எந்தெந்த பிளான்ட்ஸில் இருக்குன்னா கிராஸு, மெய்ஸ், பனானா இதெல்லாம் பேரலல் வீனேஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். ஓகே, பிளான்ஸோட ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் அப்படின்னா இப்போ நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக என்ன பார்த்தோம், அதாவது ஒரு மேலும் ஃபீமேல் கேமெட்டும் சேர்ந்து ஃபியூஷன் ஆகி உங்களுக்கு நியூ ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பட் ஏசெக்ஷுவல்னா சிங்கிள் பேரண்ட், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ஃபியூஷன் இருக்காது. அந்த பிளான்ட்டே என்ன பண்ணுன்னா செல் டிவிஷன் மூலிமா ஒரு நியூ பிளான்ட்டை வந்து உருவாக்கும். ஸோ அதுதான் வந்து ஏசெக்ஷுவல். ஏசெக்ஷுவல்னாலே சிங்கிள் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி எதெல்லாம் பண்ணும் பார்த்தீங்கன்னா பைனரி ஃபிஷன் மெத்தடு. எந்த மாதிரி டைப்லலாம் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னா பைனரி ஃபிஷன், ஃப்ராக்மெண்டேஷன், பட்டிங், ரீஜெனரேஷன். ஸோ இந்த 4மே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கான மெத்தட்ஸ். பைனரி ஃபிஷன் வந்து நடக்கிறது அமீபா, பிளாஸ்மோடியம்லாம் பைனரி ஃபிஷன் மூலிமா தான் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. எக்ஸாம்பிள்ஸ் ஓகேவா? அதாவது அதுவே செல் டிவிஷனாக ஒரு ஆர்கானிசம் வந்து 2ஆ அதுவாக பிரிஞ்சு நடக்கிறது வந்து பைனரி ஃபிஷன். நெக்ஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா. அதாவது ஒரு பார்ட் இருக்குது, அந்த பார்ட் வந்து பிரேக் ஆகிட்டு அந்த பிரேக் ஆன அந்த பீசஸ் மூலிமா ஒரு நியூ பிளான்ட் வளர்றது ஃப்ராக்மெண்டேஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா. பட்டிங்னா ஒரு பிளான்ட்லேருந்து சின்னதாக இன்னொரு பிளான்ட் வந்து அதுலேருந்து வளரும் பாருங்கள். இந்த பிக்சரை பார்த்தா தெரியும். ஸோ பட்டிங்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா. நெக்ஸ்ட் ரீஜெனரேஷன். ஒரு ஆர்கானிசம் வளர்ந்துருது, அதுக்கப்புறம் அதுலேருந்து இன்னும் நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து கிரியேட் ஆகிறது, வளர்றது வந்து ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஏசெக்ஷுவலில் 4 இருக்குது: பைனரி ஃபிஷன், ஃப்ராக்மெண்டேஷன், பட்டிங், ரீஜெனரேஷன். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதாவது ஒன்று மேல் இருக்கணும் இல்லை ஃபீமேல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு நம்ம ஃபர்டிலைசேஷன் நடக்கும், நியூ பிளான்ட் வளரும் அப்படின்னு சொன்னேன். பட் இங்கே எப்படின்னா, அதாவது அந்த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இல்லாமல் மற்ற பிளான்ட் பார்ட்டை வச்சு ஒரு நியூ பிளான்ட் வளரும். அதுதான் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயரிங் வருது. லேயரிங்னா அதில் வந்து எக்ஸாம்பிள் ஜாஸ்மின். ஜாஸ்மின் பிளான்ட் வந்து வளருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாஸ்மின் பிளான்ட்டோட அந்த பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம மண்ணில் வந்து இப்படி புதைச்சி வச்சோம் அப்படின்னா, அப்படியே பெண்ட் பண்ணி புதைச்சோம்னாலே நியூ பிளான்ட் வந்து அதுலேருந்து வளர ஆரம்பிச்சிடும். அதுதான் லேயரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கட்டிங். அதாவது ரோஸ் பிளான்ட்டு, சுகர் கேன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அதை வந்து கட் பண்ணி நம்ம வச்சோம்னா நியூ பிளான்ட் வந்து வளரும். அது வந்து நம்மளுக்கு கட்டிங்கில் வரும். நெக்ஸ்ட்டு கிராஃப்டிங்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேங்கோ, ஆப்பிள் இதெல்லாம் வந்து கிராஃப்டிங்கில் வரும். அதாவது ரெண்டு பிளான்ட்டோட ஹெல்த்தியான பார்ட்டை எடுத்து ஒன்றா வச்சு ஒரு நியூ பிளான்ட் வந்து வளர வைக்கிறது. அதுதான் வந்து கிராஃப்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஷ்யூ கல்ச்சருக்கு எக்ஸாம்பிள் ஆர்ச்சிட்ஸ். இந்த பிளான்ட் அதாவது ஒரு பிளான்ட்டை வந்து ஒரு நல்ல நியூட்ரியன்ஸ் கொடுத்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து டிஷ்யூ கல்ச்சர் சொல்லுவோம். இதில் வந்து ஆர்ச்சிட்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஹியூமன்ஸும் பார்த்துடலாம். ஹியூமன்ஸில் பார்த்தீங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட பார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டியூஸ். இந்த டெஸ்டிஸில் தான் வந்து ஸ்பெர்ம் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்பெர்ம் டக்ட், பெனிஸ் இது எல்லாமே மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் வந்து ஓவரியில் தான் ப்ரொடியூசர்ஸ் எக் இல்லையா? நெக்ஸ்ட்டு ஓவிடக்ட், அப்புறம் ஃபெலோப்பியன் டியூப், அதுக்கப்புறம் யூட்ரஸ், வெஜைனா. ஸோ இதுதான் வந்து ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம். இந்த பிக்சர்ஸ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் செல்லேருந்து ஸ்பெர்மும் ஃபீமேல் ரீப்ரொடக்ட்லேருந்து எக்கும் வந்து ஃபியூஷன் ஆகிட்டு நம்மளுக்கு ஜைகோட் கிடைக்குது. ஸோ ஜைகோட்லேருந்து என்ன ஆகுது? எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது. எம்ப்ரியோலேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஒரு நியூ பேபி ஃபீட்டஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ ஃபர்டிலைசேஷன் இன் ஹியூமன் அக்கர்ஸ் இன் த ஓவிடக்ட். எங்கே வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்குதுன்னா ஃபெல்லோப்பியன் டியூப், ஓவிடக்ட் இங்கே தான் வந்து ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்வின்ஸ். இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ் அப்படின்னு. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னால் எப்படி வந்து எக் இருக்கும் அண்ட் ஸ்பெர்ம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் எக்கு ஒன் ஸ்பெர்ம். ஸோ இது ரெண்டும் ஃபார்ம் ஆகிட்டு ஒன் ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஜைகோட் ஸ்பிளிட்ஸ் இன்ட்டு 2 எம்ப்ரியோ. ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து எப்படி இருக்குன்னா ரெண்டு பேருமே ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரி இருப்பாங்க, சேம் செக்ஸாக இருப்பாங்க, இல்லை சிமிலர் லுக்ஸ், ஒரே லுக்காகவும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதுதான் ஐடென்டிக்கல்னா ஒன் எக்கு ஒன் ஸ்பெர்மு அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே செக்ஸ், ரெண்டு பேருமே ஒன்று மேலாக இருப்பாங்க, இல்லைன்னா ரெண்டு பேருமே ஃபீமேலாக இருப்பாங்க. அதுதான் வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ்னால் 2 எக்கு 2 ஸ்பெர்ம். ஓகேவா? 2 எக்கு 2 ஸ்பெர்ம் அப்படின்னா ஃப்ரெட்டர்னல். அப்போ 2 ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. மேபி அதாவது சேமாகவும் இருப்பாங்க, இல்லை டிஃப்ரெண்ட் செக்ஸாக ஒரே செக்ஸாகவும் இருப்பாங்க, இல்லைன்னா வேறு ரெண்டு பேருமே ஃபீமேலாக இருக்கலாம், இல்லை ஒன்று மேல் ஒன்று ஃபீமேலாக இருக்கலாம். அதுதான் ஃப்ராட்டர்னல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஐடென்டிக்கல்னா 1 எக் 1 ஸ்பெர்ம், ஃப்ராட்டர்னல்னா 2 எக் 2 ஸ்பெர்ம் அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டைப்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷனில் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் எங்கெல்லாம் நடக்குதுன்னா இன்சைட் த பாடி ஆஃப் ஃபீமேலில் நடக்குது. எந்தெந்த ஹியூமன்ஸு, கவு, ஹென்னு, டாக்லலாம் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அவுட் சைட் ஆஃப் பாடி ஃபீமேல் நடக்குது. ஃபிஷ்ஷு, ஃப்ராகு, சி அர்ச்சின் இதுலலாம் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இம்பார்ட்டண்ட்டான மெமரி ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஆன்தரோட வேலை என்ன? மேக்ஸ் போலன், அதுதான் மேல் பார்ட். ஸ்டிக்மா வந்து ரிசீவ்ஸ் போலன், ஃபீமேல் பார்ட். ஓவரி வந்து கண்டைன்ஸ் ஓவியூல்ஸ், அதுதான் வந்து ஃபியூச்சர் சீடாக மாறுது. நெக்ஸ்ட்டு ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகுது. டபுள் ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்கும்னு சொன்னால் ஃப்ளவரிங் பிளான்ஸில் மட்டும்தான் நடக்கும். அப்புறம் ஏசெக்ஷுவல் மெத்தட்ஸை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? BF, BRV அப்படின்னா பீனா பைனரி ஃபிஷன், ஃப்ராக்மெண்டேஷன், பட்டிங், ரீஜெனரேஷன், வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். இதெல்லாம் சின்னதாக ஒரு மெமரி ட்ரிக்ஸு. இப்போ நம்ம எடுத்த இந்த கான்செப்ட்லேருந்து ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஷின்ஸ் வந்திருக்குன்னு சும்மா பார்க்கலாம். பாருங்கள், CTET 2019ல் இன் விச் பார்ட் ஆஃப் எ ஃப்ளார் டஸ் பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடிக்கடி சொன்ன இந்த வீடியோவில் பாலினேஷன் ஃபீமேல் பார்ட்டில் தான் நடக்கும் இல்லையா? ஆன்சர் டு ஸ்டிக்மான்னு சொன்னேன். அப்போ மேல் பார்ட்லேருந்து ஃபீமேல் பார்ட்டுக்கு அந்த போலன் கிரெயின்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன நடக்குது? பாலினேஷன் நடக்குது. அப்போ பாலினேஷன் எங்கே நடக்குது? ஸ்டிக்மாவில் நடக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் டபுள் ஃபர்டிலைசேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் எங்கே? ஆல் ஃப்ளவரிங் பிளான்ஸில் தான் நடக்கும். அது CTET ஜூலை 2021 கேட்டிருக்காங்க. அப்போது உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் நாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கான்செப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.